சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஏவோட அட்ரஸும் ஆப்ஜெக்ட் சியோட அட்ரஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வந்து ரிமெம்பர் ஓகே நோட் if object A deleted then if object A deleted then if object A delete process does not call destructor since still obj A address since till and still obj address processed by another object like obj c. இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டை நோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு if object A delete process if object A delete process இதான் கரெக்ட். if object A delete process does not call a destructor. இப்போ நான் வந்துட்டு object A வை delete பண்ணுறேன்னு வைங்க. if I want try to delete obj A, that delete process does not process destructor since still till obj A still until obj A address processed by another object like obj C. obj A ல இருக்க அட்ரஸும் obj C ல இருக்க அட்ரஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டோமா. அப்போ obj C இன்னும் அந்த obj A ஓட அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ obj A delete process does not invoke or does not operate or does not call destructor. அந்த obj A ஓட deletion பார்ட்டை எதை கால் பண்ணாதான், destructor கால் பண்ணாது. ஏன்னா obj A address processed by another object. obj A ஓட அட்ரஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன, obj C. okay sir, if I delete obj C is also from memory, then destructor is processed. yes, destructor process when even delete obj C object is also from memory. when you are delete obj C object from memory, that time onwards destructor processed until destructor is not also processed. ஒரு obj C-யை நீங்கள் வந்து மெமரியிலேருந்து டெலீட் பண்ணும்பொழுது, அதாவது நீங்கள் obj C-யை மெமரியிலேருந்து டெலீட் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட் C-யை நீங்கள் மெமரியிலேருந்து டெலீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ obj A-வோட அட்ரஸை யாருமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணல அப்பார்ட் ஃப்ரம் obj C. obj C only maintain obj A ஓட அட்ரஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ because of that only obj A deletion process does not process destructor. when I delete a object C, automatically processed destructor. since that obj C is also delete with its address from memory. object C வந்துட்டு அதோட அட்ரஸையும் மெமரியிலேருந்து டெலீட் பண்ணும்பொழுது அப்போ நம்மளுக்கு டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும். ஆனால் obj A வந்து ஜஸ்ட் delete தான் ஆகுது. பட் obj A does not delete its address from memory since that address is also processed
by some one object. அந்த அட்ரஸும் இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலியமா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த obj வால அதோட அட்ரஸை delete பண்ண முடியலை. எப்போ ஒரு வேரியபிளோட அட்ரஸையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸையோ நம்ம delete பண்றோமோ that time onwards only processed destructor. So obj a deletion part does not delete it has address, since that address is also processed based on some one object. That object name is called as object C. When I delete that object C, that time onwards process destructor. அப்பதான் நம்மளுக்கு டிஸ்ட்ரக்டர்ங்கிற ஒரு ஸ்பெஷல் மெத்தட் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, here I try to display each object address. இந்த இடத்துல நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட அட்ரஸையும் டிஸ்ப்ளே பண்ண முயற்சி பண்ணுறேங்க. எனக்கு அட்ரஸ் என்னன்னு வரும்னு நம்மளால கான்ஸ்டன்டாலாம் சொல்ல முடியாது. சார் அட்ரஸ் இது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அட்ரஸ் இஸ் ரேண்டம். ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் வரலாம், செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது வேற ஒரு அட்ரஸ் வரலாம். ஸோ we can't guess it what kind of address will occur. Not only in specific persons, all kind of persons don't know what kind of address raised by in output. என்ன அவுட்புட்டில் அட்ரஸ் வரும், அதாவது ஒரு வேரியபிளுக்கு என்ன அட்ரஸ் வரும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அட்ரஸ் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் we can set object A address and object C address both are equal. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அப்படியே டீப் காப்பிங் கொடுத்துருக்காங்க. க்ளோனிங்னா ஜஸ்ட் காப்பி டேட்டா, அதாவது சும்மா ஒரு வேல்யூவை மட்டும் காப்பி பண்ணுறோம். அப்படின்னா டீப் காப்பி அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதோட அட்ரஸையும் சேர்த்து காப்பி பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ளோன் அண்ட் காப்பி அப்படின்னு கேட்பாங்க. காப்பி அப்படிங்கிற போது காப்பி ப்ராசஸ் டேட்டா வித் அட்ரஸ், பட் க்ளோன் காப்பி டேட்டா ஒன்லி. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அதாவது க்ளோன் பண்ணலை, அதாவது க்ளோன்னா ஜஸ்ட் காப்பி த டேட்டா. அப்போ obj C ஓட அட்ரஸ் வேற மாதிரி இருக்கும், obj A ஓட அட்ரஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ here we are not cloning a object, but here we are copying a object. So obj A ல இருக்கிற அட்ரஸும் obj B ல இருக்கிற obj C ல இருக்கிற அட்ரஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும்ன்றதுக்காக here I try to make deep copy. Because of that only id function return obj A address and obj C address both are equal. One and only the address is different from obj A and obj C. ஒரே ஒரு அட்ரஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். What is that address then? obj B address is different from obj A and obj C. But obj A and obj C addresses are equal. Sure. Now here return. Here I already told to you object declaration, object creation part called constructor. So here I make two objects. Object declaration part